രണ്ടാമത് ശ്ലോകം. പൂർവം പ്രാദുർഭവോ മാതുഹു തതഃ പട്ടാഭിഷേചനം ഭണ്ഡാസുരവധശ്ചൈവ ഭണ്ഡാസുരവധഃ ച ഏവ വിസ്തരേണ ത്വയാ ഉദിതഃ. പൂർവം പ്രാദുർഭവോ മാതു തതഃ പട്ടാഭിഷേചനം ഭണ്ഡാസുരവധശ്ചൈവ വിസ്തരേണ ത്വയോദിതാ. முதல்ல அவதார கதை, தேவியோட அவதார கதை, அதுக்கப்புறமா தேவியோட பட்டாபிஷேகம், அதுக்கப்புறமா பண்டாசுர வதம். இதெல்லாம் நீங்கள் எனக்கு வர்ணிச்சு சொல்லி தந்துட்டு பரமேஸ்வரனோடு തൃക്കണ്ണില ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், நடுவில் இருக்கிற கண்ணு அப்படிங்கிறது அக்னி. அந்த மூணாவது கண்ணில் இருக்கிற நெருப்பால வெந்தெரிஞ்ச காமதேவனோடு அந்த சரீரம் பஸ்மமாயி திருந்தது. அந்த பஸ்மத்தால சித்திரகர்மா உண்டாக்கினதாக்கும் பண்டன் அப்படிங்கிற அசுரனை. மகாதேவ பிரசாதத்தால அந்த பண்டாசுரனுக்கு ஜீவன் கிடைச்சது, நிறைய நாள் வாழறதுக்கும் சாதிச்சது. அவனுக்கு ரொம்ப அகங்காரம் உண்டாகி வந்தது. அகங்காரத்தோடு ரூபமாயிட்டே மாறிட்டான். தெய்வ நிந்தை செய்யறதுக்கு ஆரம்பிச்சான். தேவர்களையெல்லாம் ரொம்ப துரோகிச்சான். அதனால தேவர்களோடு பிரார்த்தனை பிரகாரமாயிட்டு லலிதாதேவி அந்த துஷ்டனை நிகிரகிக்கிறதாக்கும் லலிதோபாக்கியானத்துல சொல்லப்படுறது. தேவியோடு அவதாரம் பண்டாசுர வதத்துக்காயிட்டாக்கும் நிறைய அசுரர்களை கூட கூட்டிண்டு தேவர்களை ഉപദ്രവിച്ചാൻ ഭണ്ഡാസുരൻ. மகாதேவனோடு புத்திரனான குமாரனால மட்டும்தான் தாரகாசுரவதம் சாத்தியமாகும் அப்படிங்கிற அவஸ்தையில மகாதேவன் தட்ச யாகத்துக்கு அப்புறம் சதீதேவி இல்லாத அந்த நிலைமையில கடின தபஸ்ல இருக்கிற டைமா இருந்தது. சதீதேவி ஆகட்டும் மகாதேவனை கணவராயிட்டு கிடைக்கிறதுக்காயிட்டு தபசு பண்ணிட்டு இருக்கிற டைமாக்கும். சதீதேவி பார்வதி தேவி ஆயிட்டு அவதரிச்சுண்டாக்கும் மகாதேவனை கணவராயிட்டு கிடைக்கணும் அப்படின்னு தபசு பண்ணிட்டு இருந்தா. அந்த மகாதேவ தபசுல தடசம் உண்டாக்குறதுக்காயிட்டு தேவேந்திரன் காமதேவனை மகாதேவனோடு கிட்ட அனுப்பி விடுறார். மகாதேவனோடு തൃക്കണ്ണാല കാമദേവനെ ചുട്ടരിച്ചാർ മഹാദേവൻ. ചിത്രകർമ്മ മഹാദേവനോട് பூதகணமாக்கும். பண்டன் அப்படிங்கிற அசுரன் உண்டாகிறதுக்கு காரணம் சித்திரகர்மாவாக்கும். சித்திரகர்மா நிர்மிச்சதாக்கும் பண்டனை. அந்த காமதேவனோடு சரீரம் பஸ்மமாச்சே, அந்த பஸ்மத்திலேந்து அகங்காரியான பண்டன் 60,000 வருஷத்துக்கு தனக்கு ஒரு சத்ரு இருக்கக்கூடாது. அப்படி ஆராதம் யுத்தத்துக்கு வந்தானா, அப்படி யுத்தத்துக்கு வரவாளோடு பாதி சக்தி எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற வரம் மகாதேவன் கிட்ட கேட்டு வாங்கிட்டான். அகங்காரியான பண்டாசுரனோடு ஆட்சி அப்படிங்கிறது 14 லோகங்களிலும் இருந்தது.
14 லோகங்களையும் பண்டாசுரன் கண்ட்ரோல் பண்ணினான். தேவேந்திரனுக்கு இந்திர பதவி தொலைஞ்சு போச்சு. 60,000 வருஷங்களுக்கு அப்புறம் மறுபடியும் மகாதேவனை தபசு பண்ணி வரம் வாங்கறதுக்கு ரெடியானான் பண்டாசுரன். அப்படி முயற்சி பண்ணறதுக்கு ஆரம்பிச்சோன மகாவிஷ்ணு மாயாஸ்வரூபிணியான രൂപത്തെ എടുത്തുണ്ട് മായാസ്വരൂപിണിയായിട്ട് തോഴികളോട് കൂടിയിട്ട് ബണ്ടാസുരൻ കിട്ട പോയി ബണ്ടാസുരനെ മോഹവലയില വീഴ്ത്തിന തപസ്സിലേന്ത് പിന്തിരിപ്പിച്ച അസുര ഗുരുവാന ശുക്രാചാര്യരോട് ഉപദേശങ്ങൾ ബണ്ടാസുരൻ കേട്ടുക്കலை. மாயாஜாலக்காரனான விஷ்ணுவோடு மாயாமோகினி ரூபத்தை நீ நம்பாதே அப்படிங்கிற உபதேசமாக்கும் சுக்கராச்சாரியர் கொடுத்தார். விநாசகாலே விபரீத புத்தி. பண்டாசுரனுக்கு അതൊന്നും കാതില ഏറலை. அந்த மாயாமோகினியில மனசு லயிச்சதால தபசு செய்யற முயற்சியிலேருந்து நகர்ந்து போயிட்டான். இந்த டைம்ல தேவர்கள் அசுர நிகிரகத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பெரிய மகாயாகம் பண்ணினா. ஹோமகுண்டத்திலேருந்து உயர்ந்து வந்த தேவர்களோடு ஆக்கிரகங்களை பூர்த்தீகரிக்கிற தேவி ലളിതാംബികയായിട്ട് അവതരിച്ച. ദേവിയോടതേ ആണ് ശക്തി സ്വരൂപിണികളോട് കൂടിയിട്ട് ദേവി ബണ്ടാസുരൻ കിട്ട യുദ്ധം പണിന. പരബ്രഹ്മ പട്ടമഹിഷിയാക്കും ദേവി. ദേവിയെ മഹാറാണിയായിട്ട് ദേവർകളെല്ലാം പട്ടാഭിഷേകം പണിന. ഇത്രയും കാര്യങ്ങൾ ലളിതോപാഖ്യാനത്തിൽ ഇരിക്കുന്നതാക്കുമേ. അതെല്ലാം നിങ്ങൾ എനിക്ക് നന്ന ഡീറ്റെയിൽ ആയിട്ട് ചൊല്ലി തന്നിട്ട് அப்படின்னாக்கும் இங்க அகஸ்திய மாமுனி ஹயகிரீவர்கிட்ட சொல்றார். அதாக்கும் இங்க பூர்வம் அப்படின்னு சொன்னது. பூர்வம் त्वया விஸ்தரேன உதிதஹ. இதெல்லாம் நீங்கள் லலிதோபாக்கியானத்தில் நன்ன டீட்டெயில் ஆயிட்டு உங்களால வர்ணிக்கப்பட்டது. அதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டேன். நான் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஆக்கும் இப்போ உங்ககிட்ட மறுபடியும் என்னெல்லாம் எனக்கு தெரியுங்கிறத நான் சொல்லுறேன். அதுக்கப்புறம் என்ன தெரியாது அப்படிங்கிறத சொல்ல போறேன் அப்படிங்கிற பாவத்திலேயாக்கும் அகஸ்திய மாமுனி ஹயகிரீவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார். மூணாவது ஸ்லோகம். வர்ணிதம் ஸ்ரீபுரம் ச அபி மகாவிபவ விஸ்தரம் ஸ்ரீமத் பஞ்சதசாட்சர்யா மகிமா வர்ணிதஹ ததா. வர்ணிதம் ஸ்ரீபுரம் சாபி மகாவிபவ விஸ்தரம் ஸ்ரீமத் பஞ்சதசாட்சர்யா மகிமா வர்ணிதஸ்ததா. தேவியோடு நகரமான ஸ்ரீபுரத்தை நீங்கள் வர்ணிச்சால் உங்களோடு சிரேஷ்டமான அந்த வர்ணனை ரொம்ப நன்னா இருந்தது. அந்த ஸ்ரீபுரத்தோடு சிரேஷ்டமான ஐஸ்வர்யங்களை நீங்கள் வர்ணிச்சால் 15 അക്ഷരങ്ങൾ ചേർന്നുണ്ടാന ശ്രീ വിദ്യാമന്ത്രവും അതിനോട് മാഹാത്മ്യവും നിങ്ങൾ എനിക്ക് ഉപദേശിച്ചു തന്നിട്ട്. ஸ்ரீபுரம் அப்படிங்கிறது லலிதோபாக்கியானத்தில் மட்டும் கிடையாது, பல கிரந்தங்களிலேயும் ஸ்ரீபுரத்தை வர்ணிக்கப்படுறது. லலிதா ஸ்தவரத்னம், தேவி பாகவதம் இப்படி இருக்கிற கிரந்தங்களில வர்ணிக்கப்படுறது. ஸ்ரீபுரத்தோடு പ്രതീകമാക്കും, സിംബോളാക്കും ശ്രീചക്രം. ശ്രീചക്രം ദേവി ഉപാസനയ്ക്കായിട്ട് ഉപയോഗിക്കപ്പെടുന്നത്.
15 അക്ഷരങ്ങൾ ചേർന്നതാക്കും ശ്രീവിദ്യാമന്ത്രം. மகிமா ததா வர்ணிதா, அப்படியே உங்களால டீட்டெயில் ஆயிட்டு வர்ணிக்கப்பட்டது. ഹയഗ്രീവമൂർത്തി അഗസ്ത്യർക്ക് പഠിപ്പിച്ചു കൊടുത്തതെല്ലാം மெமரியில கொண்டு வந்து ஹயக்ரீவர் அப்படிங்கிற குருகிட்ட சொல்லறார் அகஸ்தியர். அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 15 அக்ஷரங்களோடு கூடிட்டு இருக்கிற ஸ்ரீ வித்யா மந்திரம். அந்த 15 அக்ஷரங்களோடு கூடி ஒரு ஸ்ரீம் அப்படிங்கிறதையும் சேர்த்தினா 16 அக்ஷரங்களாயிடும். அப்படி சேர்க்கறதையாக்கும் ஸ்ரீவித்யா மந்திரம் ஆகிறது. பஞ்சதசாட்சரி அப்படிங்கிற மந்திரம் ஆக்கும் 15 அக்ஷரங்கள் உள்ளது. அந்த 15 அக்ஷரங்களோடு கூடிட்டு ஸ்ரீம் அப்படிங்கிறத சேர்க்கறத ஷோடசாட்சரி அப்படிங்கிற ஸ்ரீ வித்யா மந்திரமாயிட்டு தீரறது. எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டாக்கும் அகஸ்திய மாமுனி ஹயக்ரீவர் சொன்னதெல்லாம் தெரிஞ்சுண்டார் அப்படிங்கிறத தெரியப்படுத்த வாக்கும் செய்யறார் அகஸ்திய மாமுனி ஹயக்ரீவர்கிட்ட. நீங்கள் இதெல்லாம் சொல்லி தந்தேளே, அதெல்லாம் நான் தெரிஞ்சுண்டே. 4வது ஸ்லோகம். ஷோடா न्यास आदयः न्यासा न्यासगण्डे समीरिताः अन्तर्यागक्रमः च एव बहिर्यागक्रमः तदा. षोडा न्यासादयो न्यासा न्यासगण्डे समीरिता अन्तर्यागक्रमश्चैव बहिर्यागक्रमस्तदा. ന്യാസഗണ്ഡേ, ന്യാസഗണ്ഡത്തിലെ ஷோடாக 6 விதத்தில் இருக்கிற ന്യാസങ്ങളെ സംബന്ധിച്ചും ஆதயஹ அதை தவிர இருக்கிற பல ന്യാസങ്ങളെ സംബന്ധിച്ചും நீங்கள் சொல்லி தந்துட்ட. அந்தர்யாகம் மூலாதாரத்தோடு உள்ள இருக்கிற குண்டலினி சக்தி உபாசனை, அத கிரமத்தில் செய்யற விஷயங்கள், பாஹ்யமான பூஜைகள், இதெல்லாம் நீங்கள் சொல்லி தந்துட்ட. ന്യാസகண்டத்தில் விவரிக்கிற பிரதானமான 6 ന്യാസங்களும் മനസ്സുக்கு உள்ளேயும் வெளியிலையும் செய்ய வேண்டின പൂജാവിധികളും നിങ്ങൾ ഡീറ്റെയിൽ ആയിട്ട് വർണ്ണിച്ചു തന്നിട്ട് ഹയഗ്രീവരെ. 51 ഗണേശർകളെ സങ്കല്പം ചെയ്യற ഗണേശ ന്യാസം, സൂര്യ ചന്ദ്രാദി നവഗ്രഹങ്ങളെ ന്യസിக்கிறதாக்கும் கிரகநியாசம், 27 நட்சத்திரங்களை சங்கல்பம் செய்யறது நட்சத்திர நியாசம், 7 யோகினிகளை சங்கல்பம் பண்ணறது யோகினி நியாசம், மேஷராசி முதல்க்கு மீனராசி வரைக்கும் இருக்கிற 12 ராசிகளை சங்கல்பம் பண்றதாக்கும் ராசிநியாசம், தேவி பீடங்கள் 50 நெசிக்கிறதாக்கும் பீடநியாசம். இப்படி 6 டைப்பிலியாக்கும் முக்கியமான ന്യാസങ്ങൾ உள்ளது. மூலாதாரத்தோடு உள்ளுக்குள்ள
ലയിച്ചിരിக்கிற കുണ്ടലിനി ശക്തിയെ ഉണർത്തിവിട്ട് സഹസ്രാരത്തില് എത്തിച്ച് ദേവിയെ ധ്യാനിച്ച് പരമാനന്ദ നിർവൃതി അടയറതാക്കും ആന്തരിക യാഗം. ബാഹ്യമായിട്ട് ചെയ്യற പൂജകളാക്കും ബഹിർയാഗം. ഇതെല്ലാം ഡീറ്റെയിൽ ആയിട്ട് നിങ്ങൾ വിസ്തരിച്ച് ചൊല്ലിട്ട്. 5ാമത് ശ്ലോകം. മഹായാഗക്രമഃ ച ഏവ പൂജാഖണ്ഡേ പ്രകീർത്തിത പുരശ്ചരണഖണ്ഡേ തു ജപലക്ഷണം ഈരിതം. മഹായാഗക്രമശ്ചൈവ പൂജാഖണ്ഡേ പ്രകീർത്തിത പുരശ്ചരണഖണ്ഡേ തു ജപലക്ഷണമീരിതം. മഹായാഗത്തോട് അന്ത രീതികൾ പൂജാഖണ്ഡത്തിലെ വിവരിച്ച് ചൊന്നേലേ ജപലക്ഷണത്തെ പുരശ്ചരണഖണ്ഡത്തിലെയും ഉപദേശിച്ചു തന്നേളേ. മഹായാഗത്തിലെ ഇരിக்கிற 8 അഷ്ടകങ്ങളോട് കൂടി വിസ്തരിച്ച പൂജയാക്കും മഹായാഗം. ബഹിർയാഗത്തിലെ ഇരിக்கிற 8 അഷ്ടകങ്ങളോട് കൂടി വിസ്തരിച്ചിരിக்கிற പൂജയാക്കും മഹായാഗം. ദേവിയോട് ഉപാസനാ മന്ത്രങ്ങളെ ജപിക്കേണ്ട വിധം പുരശ്ചരണഖണ്ഡത്തിലെയും നിങ്ങൾ ഉപദേശിച്ചു തന്നൾ. ഒരു മന്ത്രത്തിലെ എത്ര അക്ഷരങ്ങൾ ഇരിക്കോ അത്രയും ലക്ഷം തടവൈ அந்த മന്ത്രത്തെ ചൊല്ലറതാക്കും പുരശ്ചരണം. അക്ഷരലക്ഷം മന്ത്രങ്ങൾ. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அக்ஷரம் இருக்கிறது அப்படின்னா 1 லட்சம் தடவை அந்த மந்திரத்தை சொல்லல். அப்பதான் அது புரஸ்சரணமாகும். 2 அக்ஷரமாக்கும் இருக்கு அப்படின்னாக்கா 2 லட்சம் പ്രാവശ്യം அந்த மந்திரத்தை சொல்லறதாக்கும் புரஸ்சரணம். 4 மந்திரம் இருக்கிற 4 அக்ஷரம் இருக்கிற மந்திரமாக்கும்னா 4 லட்சம் தடவை அந்த மந்திரத்தை சொல்லறதாக்கும் புரஸ்சரணம். 18 அக்ஷரங்கள் மந்திரத்துல இருந்தானா 18 லட்சம் தடவை உருவிட்டாலாக்கும் அந்த மந்திரத்தை சொன்னாலாக்கும் புரஸ்சரணம் அப்படிங்கிறதாகும். 5 அக்ஷரமாக்கும் மந்திரத்துல இருக்கு அப்படின்னா 5 லட்சம் அந்த மந்திரத்தை சொல்லறதாக்கும் புரஸ்சரணம். 24 அக்ஷரமாக்கும் மந்திரத்துல இருக்குன்னா 24 லட்சம் தடவை அந்த மந்திரத்தை சொல்லறதாக்கும் புரஸ்சரணம். இதெல்லாம் டீட்டெயில் ஆயிட்டு நீங்கள் சொல்லி தந்துட்ட அப்படின்னாக்கும் அகஸ்திய மாமுனி ஹயக்ரீவர்கிட்ட சொன்னார். 6-7 மந்திரங்கள் அதை ஒட்டுக்கவாக்கும் சொல்லப்படுறது. ஒட்டுக்க சொல்லிட்டு அதனோட அர்த்தத்தை பார்க்கப்படுறது. ஹோமகண்டே त्वया प्रोक्ता होमद्रव्य विधिक्रमः चक्रराजस्य विद्यायाः श्रीदेव्या देशिकात्मनः. होमगण्डे त्वया प्रोक्ता होमद्रव्य विधिक्रमा चक्रराजस्य विद्याया श्रीदेव्या देशिकात्मनो. 7வது श्लोकम. रहस्यगण्डे तादात्म्यं परस्परम् उदीरितम् स्तोत्रगण्डे बहुविधा स्तुतयः परिकीर्तिताः. रहस्यगण्डे तादात्म्यं
പരസ്പരമുദീരിതം സ്തോത്രഖണ്ഡേ ബഹുവിധ സ്തുതയ പരികീർത്തിത ഹോമഖണ്ഡേ ത്വയാ പ്രോക്ത ഹോമദ്രവ്യവിധിക്രമ ചക്രരാജസ്യ വിദ്യായാ ശ്രീദേവ്യാ ദേശികാത്മനോ രഹസ്യഖണ്ഡേ താദാത്മ്യം പരസ്പരമുദീരിതം സ്തോത്രഖണ്ഡേ ബഹുവിധ സ്തുതയ പരികീർത്തിത. ஹோமத்ரவியங்கள் எதெல்லாம் ஆக்கும், அதெல்லாம் எப்படியெல்லாம் ஆக்கும் உபயோகிக்கணும். இப்படி இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஹோமகண்டத்தில் உபதேசம் பண்ணினர். ചക്രരാജസ്യ ശ്രീചക്രവും വിദ്യായാഹ ശ്രീവിദ്യയും ശ്രീദേവ്യാ ദേശികാത്മനഃ ശ്രീദേവിയും ഗുരുവും ദേവീ ഉപാസകനും എല്ലാം ഒന്നുതന്നെ. ഗുരുവും അമ്പാളും ശ്രീചക്രവും ശ്രീ വിദ്യാമന്ത്രവും ഉപാസകനും എല്ലാം താതാത്മ്യം പ്രാപിக்கிறதாயிட்டு ஒண்ணுதான் அப்படிங்கிறது ரகசிய கண்டத்தில் நீங்கள் உபதேசிச்சால், ஸ்தோத்திர கண்டத்தில் பலவிதம் ஸ்துதிகளை கீர்த்திச்சு எங்களை கேட்க வச்சால். 8வது ஸ்லோகம். மந்திரிணி தண்டினி தேவ்யாஹ प्रोक्ते नाम सहस्रगे न तु श्रीललितादेव्याः प्रोक्तं नाम सहस्रगम्. मन्त्रिणी दण्डिनी देव्या प्रोक्ते नाम सहस्रगे न तु श्रीललितादेव्या प्रोक्तं नाम सहस्रगम्. मन्त्रिणी दण्डिनी देव्याः നാമസഹസ്രകേ പ്രോക്തേ. മന്ത്രിണി ദേവിയോടും ദണ്ഡിനി ദേവിയോടും സഹസ്രനാമങ്ങളെ നിങ്ങൾ എനിക്ക് ഉപദേശിച്ചു തന്നിട്ട് ന തു ശ്രീലളിതാദേവ്യാഹ നാമസഹസ്രകം പ്രോക്തം. ആനാ നിങ്ങൾ എനിക്ക് ലളിതാദേവിയോട് സഹസ്രനാമത്തെ ഉപദേശിച്ചു തരலையே. ത്രിപുരസുന്ദരിയോടും ത്രിലോക ஜனனியான அந்த லலிதாம்பிகை, திரிபுரசுந்தரியாயிருக்கிற பரபிரம பட்டமகிஷியாயிருக்கிற லலிதாம்பிகை, அந்த லலிதாதேவிய மந்திரிணி தேவி இந்த பிரபஞ்சத்தை பரிபாலனம் பண்ற விஷயத்துல ஹெல்ப் பண்றா. மந்திரிணி தேவியோடு அசிஸ்டன்ஸ் ஆயிட்டு பதினாறு தேவிகள் முக்கியமாயிருக்கா. அவளோடு நாமங்களை ஜபிச்சானா ஐஸ்வர்ய சித்தி உண்டாகும் அப்படின்னு நீங்கள் சொன்ன சங்கீத யோகினி, ராஜஸ்யாமளா, மந்திரநாயிகா, மந்திரிணி, சஜீவா, ஈசானி, பிரதானேஷி, சுகப்பிரியா, வீணாவதி, வைணகி, முத்ரிணி, பிரியகப்பிரியா, நீபப்பிரியா, கதம்பேஷி, கதம்ப வனவாசினி,
சதாமதா. இப்படி இருக்கிற 16 நாமங்களை ஜபிச்சானா ஐஸ்வர்ய சமிருத்தி உண்டாகும். சத்ரு சம்ஹாரம் நடத்தி இந்த ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ற தேவியாக்கும் தண்டினி. அந்த தண்டினி தேவியோடு 12 நாமங்களை ஜபிச்சானா சத்ருதோஷம் இல்லாம ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்க. பஞ்சமி, தண்டநாதா, சங்கேதா, சமயேஸ்வரி, சமய சங்கேதா, வாராகி, போத்ரிணி, சிவா, வார்த்தாலி, மகாசேனா, மகாசேனாப்யஜ்ஞா, சக்கரேஸ்வரி, அமக்னி, இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாம் நீங்கள் சொல்லி தந்திருக்கேன். ஆனால் லலிதாம்பிகையோட சகஸ்ரநாமங்களை சொல்லி தரவே இல்லை. 9, 10 ஸ்லோகங்கள் ஒட்டுக்க சொல்லப்படுறது. 9வது ஸ்லோகம், தத்ர மே சம்சயः ஜாதः ஹயக்ரீவ தயாநிதே கிம் வா த்வயா விஸ்மிருதம் தது ஞாத்வா வா சமுபேட்சிதம். தத்ர மே சம்சயோ ஜாதோ ஹயக்ரீவ தயாநிதே கிம் வா த்வயா விஸ்மிருதம் தத் ஞாத்வா வா சமுபேட்சிதம். மம வா யோக்யதா ந அஸ்தி ஸ்ரோதும் நாம சஹஸ்ரகம் கிமர்த்தம் பவதா ந உக்தம் தத்ர மே காரணம் வதா. மம வா யோக்யதா நாஸ்தி ஸ்ரோதும் நாம சஹஸ்ரகம் கிமர்த்தம் பவதா நோக்தம் தத்ர மே காரணம் வதா. 9வது ஸ்லோகம், தத்ர மே சம்சயோ ஜாதோ ஹயக்ரீவ தயாநிதே கிம் வா த்வயா விஸ்மிருதம் தத் ஞாத்வா வா சமுபேட்சிதம். 10வது ஸ்லோகம், மம வா யோக்யதா நாஸ்தி ஸ்ரோதும் நாம சஹஸ்ரகம் கிமர்த்தம் பவதா நோக்தம் தத்ர மே காரணம் வதா. லலிதாதேவியோட சகஸ்ரநாமம் ஹயக்ரீவமூர்த்தியும் கருணாநிதியுமான நீங்கள் எனக்கு உபதேசிக்காத்தது எதனாலேயாக்கும்? மறந்து போயிட்டேளோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். அப்படி இல்லை அப்படின்னா வேணுன்னே சொல்லித்தரலையோ? இனி எனக்கு அந்த சகஸ்ரநாமங்கள் கேட்கறதுக்கான யோக்கியதை இல்லைன்னு நினைக்கிறேளோ? எதனாலேயாக்கும் நீங்கள் லலிதாம்பிகையோட சகஸ்ரநாமத்தை எனக்கு சொல்லித்தரலை? தத்ரா லலிதா சகஸ்ரநாமம் நீங்கள் எனக்கு சொல்லித்தரலையே, அந்த விஷயத்துல மே எனக்கு சம்சயா ஜாதகா சந்தேகம் வந்து சேர்ந்திருக்கு. கிம்வா த்வயா விஸ்மிருதம் தத், உங்களால அது சொல்லித்தரத்துக்கு மறந்து போனதாக்குமோ? ஞாத்வா வா சமுபேட்சிதம், தெரிஞ்சுண்டே சொல்லாம விட்டு களைஞ்சேளோ? சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைச்சேளோ? மம யோக்யதா நாஸ்தி வா ஸ்ரோதும் நாம சகஸ்ரகம், எனக்கு லலிதா சகஸ்ரநாமம் கேட்கறதுக்கான யோக்கியதை இல்லையா? கிமர்த்தம், எதனாலியாக்கும்? பவதா, நீங்கள் ந உக்தம், எனக்கு அது சொல்லித்தரலை. தத்ர மே காரணம் வதா, அந்த விஷயத்துல எனக்கு அதனோட காரணத்தை சொல்லித்தாருங்கோம் ஹயக்ரீவமூர்த்தே.